ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பின் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட கர்த்தருடைய கிருபையினாலே அன்பினாலே தாங்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். மகிமைப்படுத்த போகிறார் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்னைக்கு விசேஷமா நாங்கள் ஜெபிக்க போது சுகர் நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகள், அநேக விசுவாசிகள், அநேக அப்பா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த சுகர் பிரச்சனை இருக்குது. அதுக்காக ஜெபிக்கணும். அதுக்காக நாங்கள் உன்னிப்பாக ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம சிறையிருப்பை மாற்றுவார். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? சுகருக்காக ஜெபிக்கும் போது ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சுகர் நோயிலிருந்து முற்று விடுதலை கொடுத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ஏன் என்று சொல்றேன்னா, எனக்கு அந்த சுகர் அதிகமாக இருந்ததுங்க. 530 இருந்தது. நான் ஜெபித்தேன், என் மனைவி ஜெபித்தார். ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கிருபையினால ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், சரியாகலை. அதிகமாக தான் இந்த வருஷம், குறையவே இல்லை. ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். கர்த்தர் நடத்துவார். ஏனென்றால் அது 530 சுகரையும் இவ்வளோ டயர்ட்னஸ் அந்த ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு சோத்திரம், நாங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு ஆமேன் கர்த்தர் மகிமைப்படுத்தினார். அப்படியே 3 மாதம் போட்டு ரிப்போர்ட் திரும்ப நாங்கள் எடுத்து பார்க்கும்போது 150 தாங்க இருந்தது. அல்லேலூயா. 150 தான் இருந்தது. ஏனென்றால் கர்த்தருடைய தேடும் போது கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அதுபோல விசுவாசத்தோடு நீங்கள் அவர்களை தேடி பாருங்கள். உங்கள் நோய்கள் எல்லாம் மறந்து போகும். வியாதியே இல்லாமல் இருக்கு ஆண்டவர் மாற்றுவார். நாம் சுகர் நோய்க்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, சுகர் நோய்க்காக செபிக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுத்துவார். கர்த்தாவே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே ஏசப்பா நம்முடைய நாமத்தால சுகர் நோயில் முற்று விடுதலை கொடுத்து என் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும். அப்பா, எனக்கு எப்ப அற்புதங்கள் செய்தீரோ அது போல அப்பா இந்த பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் செய்ய முடியாது செபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை இயேசுவின் நாமத்தினால ஓ ரபா சந்த ரபா கபா ரியாந்த ரபா கியாந்தரி வீபா கமா கலியாந்த ரபாபா. ஆவியான தகப்பனே, அப்பா இந்த உலகத்துல அப்பா அநேக சுகர் நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்றைய வியாதியோடு அன்றைய இருக்கக்கூடாது. சுகர் நோயில் முற்று விடுதலை கொடுத்து அது ஒரு வியாதியே இல்லை என்று சொல்லத்தக்கதான கிருபை தர முடியாது செபிக்கிறேன். எல்லா நோய்களும் முற்று விடுதலை கொடுத்து கால் வலிகள், கை கால் குடைச்சல்கள், அன்றைய டயர்ட்னஸ்ல இருந்து அவங்களுக்கு முற்று விடுதலை கொடுத்து காண்டமில் பலனை கொடுக்க முடியாது செபிக்கிறேன். அப்பா, நீ செய்வீரப்பா. நீர் அப்படியே தருப்போதுக்கா நன்றி. அன்பு சகோதரன், அன்பு சகோதரியே, ஆண்டவர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. கர்த்தருடைய கிருபை இறங்க போகிறது. கர்த்தருடைய தயவு இறங்க போகிறது. அவருடைய மகிமை எப்பொழுதும் உங்களை வழிநடத்தும். ஆசீர்வாதித்து மகிமைப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.